Next பாருங்க question number 6. If a is equal to 8 minus 4 5 3, verify that a into rj is equal to rj into a is equal to determinant of a into I2. ஓகே கண்ணா, இதில் அர்ஜியை என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக பண்ணுற மல்டிப்ளிகேஷன் தான். ஓகே, ஏ கொடுத்துருக்காங்க, ரைட் பண்ணியாச்சா. இதோட அர்ஜியை கண்டுபிடிக்கிறப்போ 2/2 மேட்ரிக்ஸ்னால் என்ன பண்ணுவோம், லீடிங் டயாக்னலுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். இது ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுவோம்லவா, அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். லீடிங் டயாக்னலில் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன், இது ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அர்ஜியை கண்டுபிடிச்சாச்சுலவா. ஓகே, அர்ஜியேக்கும் நமக்கு அடுத்தது நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்ட்டு அர்ஜிஏ ஈக்குவல் டு அர்ஜிஏ இன்ட்டு ஏ கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு அர்ஜியை நான் கண்டுபிடிக்கிறேன். ஏங்கிறது இது, அர்ஜிஏ இது ரெண்டையும் நம்ம நார்மலாக எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஓகே கண்ணு, அடுத்தது அர்ஜிஏ இன்ட்டு ஏ, ஃபஸ்ட்டு அர்ஜிஏ எழுதியாச்சு, அடுத்து ஏ எழுதியாச்சு, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுறோன்னா, எதுக்கு ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க, ஏ இன்ட்டு அர்ஜிஏ ஈக்குவல் டு அர்ஜிஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I2ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்னன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன இருக்குது, 4. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I2ங்கிறப்போ 4 இன்ட்டு I2, ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ், 2ங்கிறது 2/2 ஆர்டரில் ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ், 4 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிச்சு. ஓகே, ஈக்குவேஷன் 1 பாருங்கள், 2 பாருங்கள், 3, இது மூணையும் கம்பேர் பண்ணுறப்போ ஏ இன்ட்டு அர்ஜிஏ அர்ஜிஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I2க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா கண்ணு. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.1. இப்போ எப்படி நம்ம 2/2 மேட்ரிக்ஸ்க்கு அது போட்டோமோ அதே மாதிரி இதில் 3/3 மேட்ரிக்ஸ்க்கு இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க, வெரிஃபை தட் ஏ இன்ட்டு அர்ஜிஏ ஈக்குவல் டு அர்ஜிஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I3. நீ கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அர்ஜிஏ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணால் போதும். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இதில் நான் ஃபஸ்ட்லேயே டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ டிட்டர்மினன்ட் ஏ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இந்த ரோவை எடுத்துகிட்டு பண்ணுறப்போ 8 வச்சுட்டு நமக்கு டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்டு, அதே மாதிரி -6 ஏன் இங்கே ப்ளஸ்ஸாக மாறிச்சு அப்படின்னா இந்த இடத்துல சைன் ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ், ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. அடுத்து ப்ளஸ் எடுத்து போட்டிருக்கோம். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா 0ன்னு கிடைக்குது. ஓகே, அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I3, அதாவது இந்த ரிசல்ட் நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அதனால தான் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து அது I3ங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். 0வால் மல்டிப்ளை பண்ணுறப்போ எல்லாமே என்ன கிடைக்கும்னா 0ன்னு தான் கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறேன்னா ஏ இன்ட்டு அர்ஜிஏ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போது அர்ஜிஏ வேணுமல்லவா, ஏ இன்ட்டு அர்ஜிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு அர்ஜிஏ நமக்கு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், கோஃபேக்டர்ஸோட டிரான்ஸ்போஸ். அப்போ கோஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறத இங்கே போட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அப்போ கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ அர்ஜிஏ கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன ரிசல்ட் வேணும்னா ஏ இன்ட்டு அர்ஜிஏ என்னன்னு வேணும். அப்போ ஏ இன்ட்டு அர்ஜிஏங்கிறப்போ மேட்ரிக்ஸ் ஏ ரைட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து அர்ஜிஏவோட வேல்யூ ரைட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன்னு இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 0 0 0ன்னு கிடைக்குது. ஓகே, இது ஈக்குவேஷன் 2. அடுத்து நமக்கு என்ன வேணும், அர்ஜிஏ இன்ட்டு ஏ வேணும். அர்ஜிஏவோட வேல்யூ இது, அடுத்து ஏ, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 0 0 கிடைக்கும். இப்போ ஃப்ரம் 1 and 2 3 கம்பேர் பண்ணினா உனக்கு என்ன கிடைச்சதுன்னா ஏ இன்ட்டு அர்ஜிஏ ஈக்குவல் டு அர்ஜிஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I3. ஓகேவா கண்ணு. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, வெரிஃபை தட் ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். சொல்லுக்கணும், இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நீயே ஒரு கான்செப்ட் சொல்லி பார்க்கலாம். அதாவது ஏபி ஹோல் இன்வர்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஏபி என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பிக்கு தனியாக இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஏக்கு தனியாக இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு நான் ஏ எழுதியிருக்கேன், பி எழுதியிருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏபி என்னன்னு போட்டிருக்கேன். ஏபி அப்படிங்கிறது ரெண்டு மேட்ரிக்ஸோட நார்மலாக எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன, இப்போ ஏஓ இன்வர்ஸ்னா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அர்ஜிஏ எவ்வளவா. அப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ்னா என்ன வேணும், 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இன்ட்டு ஏபி அர்ஜிஏபி அப்படிங்கிறது நம்ம போடுவோம். ஓகேக்கா, அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து அர்ஜிஏபி அப்படிங்கிறப்போ இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸுங்கிறப்போ இப்போ ஏபியோட வேல்யூ இது. அப்போது லீடிங்கை வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் சைனை சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா கண்ணு. ஃபார்முலா ஏபி ஹோல் இன்வர்ஸ், இதுக்குன்னு தனித்தனி ஃபார்முலா இல்லைக்கண்ணு. எப்பயுமே இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சிங்கிள் மேட்ரிக்ஸுங்கிறனால ஏ இன்வர்ஸ் அப்படின்னு போட்டிருப்போம். இப்போ நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன், அப்போ இது ஃபுல்லாக ஒரே மேட்ரிக்ஸ் தான். இப்போ இதுக்கு இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட்டை அர்ஜிஏபியால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 13. அர்ஜிஏபியோட வேல்யூ இது. ஓகேவா கண்ணு. சரி, இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு என்ன வேணும், ரைட் ஹேண்ட் சைடு வேணும் அல்லவா. அப்போ பி இன்வர்ஸ் என்னன்னு தெரியணும், ஏ இன்வர்ஸ் என்னன்னு தெரியணும். அதை தான் நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஏ இன்வர்ஸ்க்கு நமக்கு ஏக்கு போட்டாச்சு, அதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு அர்ஜிஏ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அப்போ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பி இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா பி எடுத்துக்கிட்டேன், அதுக்கு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு அர்ஜிபி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ பி இன்வர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன வேணும், பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் வேணும். அப்போது பி இன்வர்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 1/13. அந்த 1/13 தான் இங்கே போட்டிருக்கேன்.
அப்ளை பண்ணியாச்சு. ஏ இன்வர்ஸோட வேல்யூ இப்போ 1/13 அப்படியே போட்டோம். இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரம் 1 and 2 கம்பேர் பண்ணி பாருக்கண்ணே, ரெண்டு ரிசல்ட்டு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.9ம் அதே கொஷின் தான் கண்ணு. ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இது நீங்களே போட்டுருவீங்களா? ஏ இருக்குது, பி இருக்குது கண்ணு. நமக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகேவாடா?